ஹாய், நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளான உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி காய்கறி ஒன்றும் இல்லைன்னா செய்யக்கூடிய ஒரு ரைஸு. தேங்காய் பால் சாதம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அது கொஞ்சம் பிரியாணி மாதிரி ஒன்றுமே கேரட் கூட போட வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். என்ன ஒன்றுமே குக் பண்ண மூடு இல்லை, ஆனால் அந்த பிரியாணி மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா சாப்பிட்டுக்கிடலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் பிரியாணி அரிசி, நான் இந்த கப்புக்கு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் பால், இதுக்கு அளவான தண்ணி. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் கரம் மசாலா, பிரியாணி பவுடர்லாம் கிடையாது. பிரிஞ்சி இலை, சோம்பு, நான் பட்டை மட்டும் போதுன்னே ஒரு லவங்கமும் சேர்த்து எடுத்துருக்கா. சரியா? இது கொஞ்சம் வெங்காயம் போடாட்டா கூட பரவாயில்ல, பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா அந்த அரிசியில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். உப்பு, நெய், வேணும்னா எண்ணெய். நான் எண்ணெயெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. ஊற்றலையா? கொஞ்சம் எண்ணெயும் இதையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. போதும். நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இருந்து ஜாஸ்தி ஆயிடும். போதும். போட்டு இதை போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வாசம் வந்துடும். இதுலேயே அந்த நெய்யோட சேர்ந்து முந்திரி பருப்பு எதுவுமே போட வேண்டாம். பிரியப்பட்டவங்க இது போட்டுக்கலாம், இந்த திராட்சை பழம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். கழுவி வச்சிருக்கு ரைஸ் வந்து கழுவி வச்சிருக்கு. அந்த இதில் ஃப்ளேவர் வர்றதுக்காக மஞ்சத்தூள் போட வேண்டாம். உப்பு போட்டுக்கோங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நம்ம மேலே ஃப்ரை பண்ணி போடணுன்னா இது என்னது கிஸ்மிஸ் பழம், திராட்சை பழம், முந்திரி பருப்பு பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். போட்டுக்க. இதுக்கு வந்து சைடுக்கு எண்ணெய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே வந்து கொஞ்சம் லேசியாக இருக்கிற அன்னைக்கு செய்கிற இது. ஆனால் சைடுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும். கீரி முட்டை நல்லாயிருக்கும். ஆம்லெட் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடணுன்ற கணக்குக்கு நல்ல ஒரு ராய்த்தா ஒன்று வச்சு சாப்பிட வேண்டியதாக. இது பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்கும். போடுறவா? காலிஃப்ளவர் ரோஸ்ட் வச்சு சாப்பிடலாம். உப்பு போட்டாச்சு, நெய் போட்டாச்சு. இனி பக்குவமாக பார்த்து இறக்குறது தான். மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்குது. இன்னும் கொஞ்சம் இது இருக்குது, அதனால நான் சிம்மில் வச்சுட்டேன். அது நல்லா பொலன்னு வந்துடும். சரியா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சத்தம் இருக்கிற ஒரு ட்ராப் 2 ட்ராப் வந்து சத்தம் அப்படி மாளமாக சத்தம் போடும். நேரம் வந்து நம்ம அமர்த்திடுவோம். மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா போலான்னு வந்துருச்சு. இதுக்கு வந்து நான் சொன்னது தான், சுக்கா சூப்பராக இருக்கும். மட்டன் சாப்ஸ் நல்லாயிருக்கும். எக்கு ஆம்லெட்டு, எக்கு கறி, இது கீரி முட்டை எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, இது வந்து நானே இன்னைக்கு சிம்பிளாக வைக்கணும்னு நினச்சேன் ஆண்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த மசாலா பப்பட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க.